நம்ம நண்டு குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அது செய்யறதுக்கு தேவையான அளவு வெங்காயம் அது நல்லா வதக்கணும். இப்போ தேவையான அளவு தக்காளி அதையும் சேர்த்து இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை, பக்கத்தில் வந்து நல்லி குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே நம்ம இதை நண்டு குழம்பு ரெடி ஆகுது. இது நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், உப்பு, இதெல்லாம் பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி நம்ம வந்து ஒரு விழுதாக எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சளிக்கு இது ரொம்ப நல்லது. எல்லாம் சேர்ந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே நல்லா வெந்துடணும். தேவையான அளவு மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து இந்த பாருங்க இப்படி இருக்கும். இப்போ இது கூட நம்ம அலசி வச்சிருக்க நண்டையும் சேர்த்துக்கலாம். நண்டுக்கு மேலே இது எல்லாமே சேர்ற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரைப்புக்கு தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நண்டு வந்து நல்லா வேகும். உள்ளே இருக்கிறதும் நல்லா அப்போ தான் வேகும். மேலே உள்ளது எல்லாமே. இப்போ தேவையான அளவு உப்பு, கப்பு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது வெந்துருச்சுன்னா நம்ம சாப்பாட்டோட சர்வ் பண்ணி இது சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி இது மாதிரிக்கும் இதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம்.